கூப்பிட்டீங்களா? ஆமா, அம்மாவும் அப்பாவும் கவுண்டர் பார்த்துட்டு வரணும் போனாங்களே, வந்துட்டாங்களா? இன்னும் இல்ல. சரி, எனக்கும் நேரம் ஆகுது. அவங்க வந்தோடனையும் நான் வேலை விஷயமா வெளியில போயிருப்பேன்னு சொல்லிடுறியா? சரிங்க, அவங்க வந்தா நான் சொல்லிக்கிறேன். எங்க அப்பா உங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. சீக்கிரமா போங்க, உள்ள எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே, நான் வரேன். இருங்க, நீங்க இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன். லட்சுமி, கொஞ்சம் இருமா. நம்ம வீட்டுலதான் இப்ப மருமக இருக்குதுல்ல, எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு செய்யணுமா? நம்ம மருமகிட்ட சொன்னா பச்சை தண்ணி என்ன, டீ காப்பியே கொண்டு வந்து கொடுக்க. கவிதா, கவிதா. என்னங்க மாமா, கூப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்லம்மா, கவுண்டர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் கலப்பா இருக்குது, கொஞ்சம் காப்பி போட்டு வரையாமா? ஆமா, நான் என்னமோ இந்த வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காபி போட்டு கொண்டு வர சொல்றீங்க. காலையில இருந்து இந்த வீடை கிளீன் பண்ணி சுத்தம் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆமா மாமா, தெரியாமதே கேக்குறேன். அத்தை வீட்டுல சும்மா தானே இருக்காங்க, அவங்கள கொண்டு வர சொல்ல வேண்டியதானே? ஏமா, இப்ப உங்க மாமா என்ன கேட்டாரு? காஃபி தானே கேட்டாரு. அதுக்கு ஏமா இவ்வளவு கோவமா எரிஞ்சு பேசுற? அப்படிதான் பேசுறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு வேணுங்கிற போல என்னால செஞ்சு கொண்டு வந்து தர முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் செஞ்சுக்கணும். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதானே? தப்புதாம்மா, தப்புதான். வீட்டுக்கு வந்த மருமகளா நினைக்காம பெத்த மகளா நினைச்சு கேட்ட பாரு, அது எங்க தப்புதாம்மா. போமா, போய் உன் வேலையை மட்டும் நீ பாரு. எங்களுக்கு காஃபி வேணும்னா நாங்களே போட்டு குடிச்சுக்கிறோம். அத இப்ப சொல்லக்கூடாது. வேலை சொன்னீங்களே, அதுக்கு முன்னாடியே யோசிச்சு சொல்லிருக்கணும். அப்பப்பப்பப்பா, இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்துட்டா போதும், அத கொண்டு வா இத கொண்டு வான்னு 1008 வேலை வைக்கிறது. சி, என்னவா? ஏங்க, இப்ப நான் என்ன கேட்டேன்? எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு போறேன்? லட்சுமி, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவசர புத்தி தான் இருக்குதே தவிர அனுசரிச்சு போகணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல. நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பரவாயில்ல, நீ போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா.